அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழர் வேளாண்மை முறைப்படி வரப்பு கட்டமைப்பு செஞ்ச நெல் வயலில் தான் இருக்கோம். நெஞ்ச கட்டமைப்பு செஞ்ச வயலில் இருக்கோம். கிட்டத்தட்ட வரப்பு கட்டமைப்பு செஞ்சு 4 ஆண்டுகள் ஆக போகுது. 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் 3 முறை வேளாண்மை செஞ்சிட்டோம், ஒரு முறை செய்யாமல் இருந்தோம். இந்த வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும், கோல் உயர கொடி உயரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்வடை உண்டு. வரப்பு பயிர்கள் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய பிற உயிர்கள், நம்ம சக உயிர்களுக்கும் கூட தான் பயனளிக்கக்கூடியதாக தான் இருக்குது. இதில் சுற்றியும் வாழை மரங்களும் தென்னை மரங்களும் ஆங்காங்கே சின்ன பழமரக்கன்றுகளும் நடவு செஞ்சுருந்தேன். அதில் தென்னை மரங்கள் கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டுக்குள்ளே அறுவடைக்கு வந்துடும். தேங்காய் ஒரு 5 மரங்கள், இன்னொரு 3 மரங்கள் தேங்கி வளர வாய்ப்பு இருக்குது, அப்படி தான் சூழல் தெரிகிறது. சுற்றி வாழை மரங்கள் வச்சோம், அதெல்லாம் ஒரு கால்நடைகள் சிற்றத்தால் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு. இருந்தாலும் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழை மரங்கள் நமக்கு பயன் தட்டுக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு அவ்வப்போது வாழை பழங்களையும் தண்டு இலையும் நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம பகுதி மக்களும் இதில் கணிசமாக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த சிக்கலும் இல்லை, சேதம் இல்லாத வரைக்கும். இப்போ இந்த வரப்பு கட்டமைப்பு செஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, நம்ம தேவையை மிஞ்சி மற்ற அனைத்தையும் நம்ம வயலுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த முறை என்ன பண்ணோம் அப்படின்னா, நெல் அறுவடை ஒரு சரியான அளவில் இல்லை. விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு 10 மூட்டைக்குள்ளே தான் விளைச்சல் இருந்துச்சு. ஏன்னா நாற்று நடவு செய்யும் பொழுது நீர் பற்றாக்குறை இருந்துச்சு. அதன் பிறகு நாற்று நடுவதற்கு 45-50 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு. அதனால் சரியான விளைச்சல் எடுக்க முடியலை. சரி, அந்த சூழலை மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோரைய சொல்லுவார், அடி மண்ணுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அப்படின்னு. நுனிப்பகுதியில் இருக்கக்கூடிய தானியங்கள் நம்ம வீட்டுக்காகவும், அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய வேர் சார்ந்த அந்த தண்டு பகுதி கொஞ்சம் காட்டுக்கும், நடுப்பகுதி மாட்டுக்கும். மாடு பயன்படுத்திட்டு உண்ணதை போக மீதி இருக்கக்கூடிய சாணமாக கிடைக்கக்கூடியதை திரும்ப நம்ம காட்டுக்கு கொண்டு வந்து ஒரு சுழற்சி ஏற்படுத்துவோம். நம்மகிட்ட கால்நடை பயன்பாடு இல்லாதனால அந்த சுழற்சி நம்மக்கிட்ட தடைப்படுது. அதனால் என்ன பண்ணிட்டோம், நம்ம தேவைக்கான தானியத்தை மட்டும் இங்கே அறுவடை செஞ்சுக்கிட்டு, தானியம் போக மீதி இருக்கக்கூடிய முழு தாளையுமே நம்ம வயலில் பரப்பி வேப்ப முன்னாக்கு கொடுத்து நம்ம அதை மக்க வச்சுட்டோம். அதன் பிறகு ஒரு 20-25 நாட்கள் கழித்து, ஒரு மாதமே கிட்டத்தட்ட ஜூலை 7ஆம் தேதி வாக்கில் தக்கப்பூண்டு நடவு செஞ்சோம். சரி, மண்ணுக்கான ஊட்டம் சார்ந்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துவோம், மண்ணோட களை கட்டுப்பாடு கொஞ்சம் கையாளணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இதில் கொஞ்சம் வரப்பு வேளாண் கட்டமைப்பு செஞ்சதுனால ஒரு மேடு பள்ளம் இருக்குது அந்த ஓரப்பகுதியெல்லாம், அதை இன்னும் முழுமையாக சரி செய்ய முடியலை. சரி, அதனால் களை கட்டுப்பாடு, களையோட அளவு கொஞ்சம் கட்டுப்படுத்துக்கும் சிரமமாக இருக்குது. அதை கையாளுறதுக்காக இந்த மாதிரி தக்கைப்பூண்டு நடவு செய்கிறது. இது நெல் அடிப்பகுதியில் களைகளுக்கான ஒரு வெளிச்சத்தை கொடுக்காது, காற்றோட்டத்தை தடைப்படுத்தும். அதனால் களைகளோட வளர்ச்சி கட்டுப்படும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தலைச்சத்தாகவும் அமையும். வேர் முடிச்சுக்கள் இருக்கக்கூடிய ரைசோமாக அந்த நம்ம நைட்ரஜன் ஃபிக்சராகவும் இந்த பயிர்கள் பயன்படும். அதற்காக நடவு செஞ்சுருக்கோம். இந்த தடவை காவேரி நீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால எப்படி சூழல் அமையும் தெரியலை. நீர் நமக்கு போதுமானதாக கிடச்சிரும் அப்படிங்கிற சூழலில் நஞ்சை கட்டிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா, அந்த வாய்ப்பு அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தக்கை பூண்டையே நம்ம விதைப்பு அறுவடை செஞ்சுக்கலாம், விதை எடுத்துடலாம் அப்படிங்கிற 2 யோசனையில் இருக்குது. கிட்டத்தட்ட 27-28 நாள் ஆகுது. இன்னொரு 15 நாள் வரைக்கும் காத்திருப்போம். எப்படி சூழல் அமைகிறத பொறுத்து நம்ம தக்கப்பூண்டை அறுவடை செய்ய போகிறோமா இல்லை நஞ்சை அடிக்க போகிறோமாங்கிற சூழலில் தான் தெரியும். எப்படிங்கிறது தெரியலை. காத்திருந்து பார்ப்போம். நன்றி.